வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கண்ணாடி fans to RRR and a super victorious Indian team. All smiles. எஸ் சார், செப்பாக்ல நடக்கிற ஒரு மேட்ச். போன மேட்ச பார்த்தப்ப என்னது இது, இந்தியா இங்கிலாந்துனா T20 வேற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இப்படி இருக்கு அப்படின்ற நம்ம பயந்தோம். செப்பாக்ல மேட்ச், நீங்க உங்களோட கிரிக்கெட்டிங் கரியர் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்கக்கூடிய டைம் அப்படின்னா அது கண்டிப்பா செப்பாக் கிரவுண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு வந்து இந்த கிரவுண்ட்ல நீங்க நிறைய மேட்சஸ் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இங்க ஒரு T20 இந்தியா இங்கிலாந்துன்ற ரெண்டு T20 ஜாம்பவான்கள் விளையாடின மேட்ச் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? பட்லர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் தலை போல வருமான்னு பாட்டு ரொம்ப ஃபேமஸ். திலக் போல வருமா அப்படின்னு பாட வேண்டியதுதான். ஒரு சோலோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஐபிஎல் எப்பயுமே திலக் வர்மாவுடைய சோலோ எஃபர்ட்ல கடைசி பினிஷிங்ல நம்ம எப்பவுமே சொல்லுவோம், அதான் நின்னா டேஞ்சர்னு சொல்லுவோம் இல்ல. இப்ப சிங்கிள் ஹேண்டட் எடுத்துட்டு போவார். ஸோ நம்பர் 3 வந்துட்டு கேரிங் த பேட் எடுத்த உடனே செம்ம ஃபிளாம்போயன்ஸ். ஆனா அதுக்கப்புறம் அடக்கி வாசிட்டு விக்கெட் எடுத்துட்டு காம ஆடிட்டு திருப்பி பேக் இன் டு ஹிஸ் எலிமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் வந்தது இல்ல. அவுட்ஸ்டாண்டிங் திலக் வர்மா ஒரு ஸ்ட்ரெயிட் மேன் ஆஃப் த மேட்ச். அதான் ஆடி காமிக்கணும், வின் பண்ணி காமிக்கிறேன். இன்ஃபேக்ட் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டர் வந்து வாட்டில் பண்ணாரு, ஒன் டைனமிக் நாக் அப்படின்னு சொன்ன திலக் வர்மா அன்பீட்டுனா தான் நம்ம வின்னு கரெக்டா அதை பண்ணிட்டாரு. நடுவுல ஒன் டைனமிக் நாக் சொன்ன மேஜிக் கிரியேட் பண்ணது வாஷிங்டன் சுந்தர். அது ஒன் மோர் டர்னிங் பாயிண்ட். எஸ் எஸ் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு சார் பேசுறதுக்கு. ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஹர்ஷ்தீப் சிங்கோட பவுலிங் சார். பிகாஸ் நம்மளுடைய இந்த ஸ்பின் அட்டாக் மத்தியில நம்ம வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை மறந்துடக்கூடாது. பிகாஸ் ஒரு பும்ரா மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இந்தியாவுடைய ஸ்டால்வாட்டா இப்ப இருக்கும்போது அக்ராஸ் ஆல் த ஃபார்மட்ஸ் எல்லா நாடுகள் நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலும் எல்லாருமே பும்ரா பத்தி பேசும்போது T20 பொறுத்த வரைக்கும் பும்ராவோட ஆப்சன்ஸ்ல யாரு என்ன பண்ணுவா அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா இன் T20 இன்டர்நேஷனல்ஸ். கண்டினியூஸா இத்தனை மேட்சஸா வந்து அவர் வந்து நான் தான் இப்ப பேஸ் டீமோட ஸ்பியர் ஹெட் அப்படின்றாரு. எப்படி இருக்கு சார் அவருடைய பவுலிங் இன் பர்டிகுலர் வித் பவர் பிளே? இன்னைக்கு வந்து இந்த டீப் மிட் விக்கெட் அங்கிட்ட சொல்லி ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டரை போட்டு அழகா பவுல் பண்ணி சொல்லி எடுத்தார் ஒரு விக்கெட். சோ எனக்கு அவரோட பவுலிங் பவர் பிளே பிடிக்குது. வெரி பிரில்லியன்ட். அந்த பவர் பிளேல எப்பயுமே விக்கெட்ஸ் எடுக்கிற கெப்பாசிட்டி, டுவர்ட்ஸ் எண்ட் வரும்போது ஸ்லோ யார்கர்ஸ் போடுறது, ரெண்டு டெட்லி கெப்பாசிட்டி, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி டாப் கிளாஸ், ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. பட் ஒரு விஷயம் கிளியர் கட்டா கவனிக்கிறேன், நம்ம ஒரு 166 கொடுக்குறோம். 166 கொடுக்கறதுல அவங்களுடைய கோச்சிங் பேனல் கிட்ட யாராவது போய் இதை சொல்லணும். இந்த 166ல நம்ம கொடுத்த ரன்ல ஒரு 130 ரன்ஸ் ஃப்ரண்ட் ஃபுட்ல அவங்க அடிச்சிருக்காங்க. நீங்க பேக் ஃபுட்டுக்கு போட்டு அவங்க ரன் அடிக்க வரல. அப்படி பேக் ஃபுட்ல அவங்க அடிச்சாங்கன்னா புல்லு டீப் விக்கெட் லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் கிரவுண்ட்ல அடிக்கிறாங்க. லைக் இன்னைக்கு அக்சர் பட்டேல் அவுட் ஆன மாதிரி, அந்த மாதிரி அவுட் ஆகி நம்ம ஜோஸ் பட்லரா இருக்கட்டும் இல்ல லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், ஸோ லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் கிரவுண்ட்ல பேக் ஃபுட்ல. ஸோ நீங்க பேக் ஃபுட்ல கிளியர் பண்ண ட்ரை பண்ற எல்லா ஷாட்ஸும் அவங்க அவுட் ஆறாங்க. நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடுற பால்லாம் தான் 6 போகுது. ஆன் த கான்ட்ரரி நம்ம ஆடும்போது அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, பேக் ஃபுட்டுக்கு பவுன்ஸ் பண்ணினே இருக்காங்க. யாருக்கு? பிஸ்தா, திலக் வர்மா பிஸ்தா. அவருக்கும் அபிஷேக் சர்மாலும் கலகுறது பவுன்ஸ் பண்ணா. அவங்களுக்கு போட்டு போட்டு பேக் ஃபுட்ல கண்ணாமணம் ரன் கொடுத்தாங்க முதல்ல. ஸோ இது யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நம்ம போலிங்ல மட்டும் ஈவன் நான் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நம்மளுடைய ஸ்பியர் ஹெட் இருக்காரு பாருங்க, ஸ்பின்னு, நம்ம வருண் சக்கரவர்த்திக்கே நான் சொல்றேன். வருண் பேக் ஃபுட்ல ஹரீடா போடுற எல்லா பாலும் தனறாங்க. அவங்களுக்கு க்ளூவே இல்லை என்ன ஆடுறோம்னு ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. அது புரூக்கா இருக்கட்டும் லிவிங்ஸ்டன் யாரா இருந்தாலும் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் டாஸ் பண்ணாங்கன்னா தூக்கி 2 6 வச்சிடறாங்க. ஏன் சொல்றேன்னா இவர் தான் மெயின் ரெக்கர் இன்சார்ஜா இருக்காரு. இவர் தப்பி தவறி கூட 24 பால்ல ஒரு பால் கூட ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். அப்படி போட்டு 2 6 போச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு க்ளோஸா வந்து பாருங்க மேட்ச். ஸோ அவங்களுக்கு புஷிங் தேம் ஆன் டு த பேக் ஃபுட்டே போடுறது நம்ம பெட்டர். ஏன்னா நம்ம வந்து பயங்கர பேஸ் கிடையாது நமக்கு. அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பேஸ் இருக்கு. ஆர்ச்சர், மார்க்வுட் எல்லாருமே அவங்க மூளை இல்லாம என்ன பண்றாங்க, பேக் ஃபுட்டுக்கு ஏத்தின்னு இருக்காங்க. டப்பு டப்பு டப்புன்னு வித் ஸ்பீடு போயினே இருக்கு. ஆர்ச்சர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம்னு பார்த்தேன். அவர் தான் ஆபத் பவுண்டர் மாதிரி வாரி வாரி வாங்கினார் நீங்க. எஸ், நான் இதுதான் சார் கேட்கணும்னு வந்தேன். ஏன்னா இப்ப நம்மளோட பேஸ் போலர்ஸ்க்கும் அவங்க பேஸ் போலர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ். முக்கியமா T20ல நம்ம டீம்ல இன்னைக்கு இருந்த ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் ஹார்திக் பாண்டியாவாகட்டும், சூரியகுமார் யாதவாகட்டும், அவங்க எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹரிட் ஆன் த பேக் ஃபுட், அந்த பேக் ஃபுட்ல அவங்க பேஸுக்கு அவங்க போடும்போது அதை ஒரு அடிக்க பார்க்கும்போது அவுட் ஆயிடுறாங்க இவங்க எல்லாருமே. பட் நம்மனால அந்த பேஸ வந்து டச் பண்ண முடியல அப்படிங்கும்போது வந்து இந்த மேட்சே ஓவராலா ஒரு பேலன்ஸ்டான ஒரு T20 மேட்சா எனக்கு என்னமோ பட்டுச்சு சார். பிகாஸ்
இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேட்டிங் பாரடைஸ்ன்ற மாதிரி ஒரு இதுவும் ஒரு சைடு இல்ல. இன்னொரு சைடு வந்து சென்னையா ஸ்பின் பவுலர்ஸ் ஃபுல்லா மேட்ச் முடிச்சிருவாங்கப்பா அப்படின்ற மாதிரியும் இல்ல. ரொம்ப பேலன்ஸ்டா இருந்துச்சு. நீங்க கரெக்டா ஸ்பின்னை யூஸ் பண்ணீங்கன்னா விக்கெட்ஸ் கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல உங்க பேட்டிங்கை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா ஸ்பின்லயும் உங்களால அடிக்க முடியும் அப்படின்ற இந்த ரெண்டுத்தையும் பாக்குறதுக்கு ஒரு பேலன்ஸ்டு T20 மேட்ச் சினாரியோவா எனக்கு இருந்துச்சு. சரி, நம்ம வந்து we packed our team with 4 spinners. 4 ஸ்பின்னர் டீம்ல எடுக்கும்போதே தெரியுது இந்த பிட்ச் ஸ்லோன்றது ரீட் பண்ணிட்டாங்கன்ட்டு. பட் அந்த பிட்ச் அன்பிளேபிளா இருக்கிற அளவுக்கு ஸ்லோ இல்ல. நீங்க கரெக்டா பிட்ச் பால் போனீங்க 6 அடிச்சிடலாம். அவங்க பேட்டிங் ஆரம்பத்துல பிரமாதமானாங்க. நம்மள சூஸ் பண்ணி அடிச்சாங்க. பட் அவங்க 6 அடிச்ச எல்லாமே நம்மள வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்ல ஃபீட் பண்ண பால் தான். பேக் ஃபுட்ல நம்ம போடும்போது அவங்களுக்கு அடிக்க வரல. அது ஸ்கொயர் கட்டா இருக்கட்டும், புல்லா இருக்கட்டும், தப்பு பாடிக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து பேஸ்லயே நம்பினாங்க. they were only banking on their fast bowlers. போனா போறது அடில் ரஷீத் ஒரு 2.5 ஓவர், அப்புறம் நம்ம லிவிங்ஸ்டனுக்கு ஒரு 1.5 ஓவர் அப்படி கொடுத்திருந்தாங்களே தவிர they were banking only on their pace bowlers, which is not the right thing to do. ஏன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் நீங்க இப்படி ஏத்தினீங்கன்னா ஒரே ஒரு ஃபிளிக் போற 6. ஆனா நீங்க ஸ்பின் நிறைய கொண்டாந்தீங்கன்னா நீங்க ஃபுல் பவர் விடணும் அடிக்கிறது, கிளியர் பண்றது. அங்க நமக்கு எட்ஜ் இருந்தது. நம்ம அபிஷேக்கு கொடுத்து மொத்தம் 5 ஸ்பின்னர் ஆகிட்டோம் இன்னைக்கு. பட் கேப்டன்சில அவர் வந்து சூரியகுமார் யாதவ் எங்க ஃபிளா ஒன்று பண்ணாருன்னா, திடீர்னு அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு. அவங்க ஆல்ரெடி 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, 2 பேசர்ஸ் இருக்காங்க, ஹர்திக் அண்ட் ஹர்ஷிப். இவங்களதே 24 ஓவர் வருது. அந்த இடத்துல அபிஷேக் சர்மா போட்டு ஒரு விக்கெட் விழுந்தா கூட அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மூவ். அது பேக் ஃபயர் ஆயிருக்கும். தேங்க் காட் திலக் வர்மா கட்சி வரைக்கும் நின்னாரு. ஏன்னா ரொம்ப ரொம்ப ராங்கான மூவ். பிளஸ் பேட்டிங்ல வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர்ல அடிச்சார். அதுதான் ரியல் டர்னிங் பாயிண்ட். மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு. விக்கெட் விழுந்துட்டே இருக்கு. நமக்கு 2 ஓவர்ஸ் ஒரு விக்கெட் விழுந்துட்டே இருக்கிற சமயத்துல 6 விக்கெட் விழுந்த சமயத்துல வாஷிங்டன் சுந்தர் அந்த ஒரு ஓவர்ல திடீர்னு மாத்தி விட்டு, நான் அதை தான் சொன்னேன். அவரு சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு ஒரு இவென்ட்ஃபுல் ஓவர், ஒரு டைனமிக் நாக் கரெக்டா அந்த அடிச்சார் பியூட்டிஃபுல்லா. அவர் இன்ஃபேக்ட் வாஷிங்டன் சுந்தரை காப்பாத்தாரு. சார், இந்த டெத்ல நம்மளோட பேட்டிங் எப்படி இருக்குது, நம்மளோட இந்த 8, 9, 10, 11 அவங்களோட 8, 9, 10, 11 எப்படி ஆடுறாங்கன்றத பத்தி நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த டெப்த்ல வச்சு ஆட மாட்டேங்கிறோமோ அந்த விஷயத்த அவங்க புடிச்சிடுறாங்கல்ல. அந்த 9, 10 இப்ப ஆதில் ரஷீதோ ஜொஃப்ரா ஆர்ச்சரோ அவங்க ஒரு 10 ரன்ஸ் அடிச்சாங்கல்ல. அந்த 10 ரன்ஸ் ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு வேல்யூபிள் விஷயமா இருக்குது. இந்தியாவுக்குமே கூட அவங்களோட அந்த 9, 10, 11 வந்து கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஒரு 10 ஆளுக்கு 10 ரன் வச்சா கூட 8, 9, 10 வந்து 40 ரன் வந்துருது. சோ தட்ஸ் வெரி வேல்யூபிள் இல்லையா? ஆமா, இனி பிஷ்னாய்க்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். பிரில்லியன்ட் ஆனார் பிஷ்னாய். பிஷ்னாய் இஸ் அன் அவுட்ரைட் ஃபைட்டர். நீங்க அவர் ஃபீல்டிங்ல அவர் பாயிற விதம் எல்லாம் பாருங்க. அப்புறம் என்ன அடிச்சாலும் பவர் பிளேல வந்து பிஸ்தாவா போட்டு விக்கெட் எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட். ஸோ பிஷ்னாய் வந்து பெரிய ரிலீஃப் ஆயிடுச்சு திலக் வர்மாக்கு. பிகாஸ் டக்குன்னு ஒரு 2 4 அடிச்சு விட்டார். ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் த டோஸ் ஒரு பியூட்டிஃபுல் ஆத்தென்டிக் ஆண்ட்ரே ஒன்று அடிச்சார். ஒரு 4 ஓவர் பாயிண்ட் ஸ்டியர் பண்ணி ஒரு 4 அடிச்சார். அந்த 2 வந்து ரொம்ப பெரிய கேம் சேஞ்சரா போச்சு நமக்கு. ஓகே, அண்ட் இந்த விஷயம் இவங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியில 1 ball 1 run வர ஸ்டேஜ் வந்துன்னு வச்சுங்களேன். அப்ப 2 டெய்லண்டர்ஸ் இருக்காங்கன்னா என்னன்னா சேஃப். கடைசி 12 பாலையுமே பெஸ்ட் ஹீட்டர் ஆட விட்டுறது பெட்டர். தேவையில்லாத அன்லஸ் லாஸ்ட் பால் அந்த வழி ஒரு சிங்கிள் எடுக்கலாம். நீங்க திலக் வர்மா அவர் வந்து கிளீன் ஆடிடலாம். ஏன்னா இப்ப 12 ரன் வின்னா ஒரு 2 6 கண்டிப்பா அடிச்சுடுவார். அதுல டவுட்டே கிடையாது. பிகாஸ் சோ கான்பிடென்ட் வென் ஹி பிளேஸ். அவருக்கு வந்து திடீர்னு அடி 4 6 அடிக்க வருது. அவரும் ரிங்கு சிங்கும் ஒரே டைப் ஆஃப் பிளேயர்ஸா இருக்காங்க. கிராஃப்டிங்கும் முடியும், பூந்து அடிக்கிறதும் முடியும், 2 பண்றாங்க. அண்ட் டெக்னிக்கலி இன்னும் சவுண்டர் நம்ம இவரு திலக் வர்மா. அதனால அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆரம்பத்துல ஆரம்பிச்ச அந்த ஃபிளாம்போயன்ஸ் டக்குன்னு அதை கொஞ்சம் அப்படி கட் டவுன் பண்ணிட்டு திருப்பி கரெக்டா இந்த எலிமெண்ட்ஸ் வந்தார். பட் இந்த 2 4 பிஷ்னாய் அடிச்சது அவருக்கு ஒரு பெரிய பிரீதரா இருக்கும். கடைசி ஓவர்ல அசால்ட்டா அச்சீவ் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப பியூட்டிஃபுல். நம்ம நல்லா இப்ப டெய்லண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பிஷ்னாய் மாதிரி ஒருத்தர் தேவை. கரெக்ட் ஆத்தென்டிக்கா கான்பிடென்ட்டா ஒரு 4 அடிக்கிறது, ஒரு பவுண்டரி அடிக்கிறது. அவரெல்லாம் கண்டிப்பா ப்ரமோட் பண்ணலாம் டெஃபினட்டா. எஸ், பட் ஆனா எல்லா மேட்சும் பிஷ்னாய்க்கு கிளிக் ஆகுமானா சொல்ல முடியாது. இப்போ வந்து பும்ரா வந்து ஒரு தடவை அடிச்சாரு 35 ரன்னோ 37 ரன்னோ அடிச்சாரு ஒரு தடவை டெஸ்ட் மேட்ச்ல அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. ஆனா ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஷமி ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஷர்துல் தாக்கூர் ஒரு மேட்ச். பட் நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த 8, 9, 10, 11 எப்பவுமே அவங்களுடைய வரலாறுலயே அவங்க ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு அதையே நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது சார். இங்கிலாந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி இஸ் தேர். அவங்களோட 8, 9, 10, 11 ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹையர் தேன் அவர் டெய்லண்டர்ஸ் உடைய ஆவரேஜ். அதுதான் டிஃபரன்ஸ். ஏன்னா இது வந்து இந்த ஃபார்மேட்ல 8, 9, 10, 11க்குலாம் ரொம்ப பெரிய பிரஷர் கிடையாது. அது மிஞ்சி போனா ஒரு பாலுக்கு 1 ரன்ல 2 ரன் வரும்.
அந்த சமயத்துல ஸ்ட்ரீக்கி ஷாட்ஸ் எல்லாம் அடிச்சு கூட வின் பண்ணலாம். இங்க வெறும் டிட்டர்மினேஷன், கான்பிடன்ஸ், ஒரு பெரிய டெக்னிக்லாம் வேணாம் இந்த இடத்துல. இந்த கடைசி டெய்லண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த T20 ஃபார்மேட்ல. அதனால நீங்க சொல்றது ரொம்ப ரைட்டு. அத்தனை பேருக்கும் பேட்டிங் போலிங் எது பண்ணாலும் எது கொடுத்தாலும் பண்ண வேண்டும். லாங்ல நிக்கிறியா, க்ளோஸ்ல நிக்கிறியா, போலிங் போடுறியா, பேட்டிங் ஆடுறியா, ஃப்ரண்ட்ல போறியா, பின்னாடி ஆடுறியா, எல்லாத்துக்கும் நீங்க எக்விப்ட் ஆனாதான் நீங்க T20 உள்ளே வர முடியும் பாஸ். அந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு 6-7 பேர் நம்ம டீம்ல இருக்காங்க. அது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். எஸ் சார். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த பார்ட் டைம் போலர்ஸ், அதை நான் கேட்கணும்னு வந்தேன். இப்ப அபிஷேக் சர்மா அந்த ஒரு ஓவர் கொடுத்தது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டெசிஷன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ தோனியோட கேப்டன்சிக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் டைம் பவுலர்ஸ் கிடையாது. நம்ம கூட நடுவுல ஏதோ ஒரு T20 வேர்ல்டு கப் டைம் இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்டேன், ஒரு கேதார் ஜாதவ், ஒரு சுரேஷ் ரெய்னா, அப்புறம் வந்துட்டு சச்சின், சேவாக், கங்குலி எல்லாம் பவுலிங் போடுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற டீம்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி கேப்டன்சிக்கு அப்புறமா யாருமே வந்து இந்த பார்ட் டைம் பவுலர்ஸ்ன்றது கிடையாது. டாப் 5 பேட்ஸ்மேன் கேன் நெவர் பவுல்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ சூரியகுமார் யாதவோட கேப்டன்சில அகைன் தட் ஹஸ் கம் பேக். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரிங்கு சிங் கிட்ட ஓவர் கொடுப்பாரு, திலக் வர்மா கிட்ட ஓவர் கொடுக்குறாரு, ரியான் பராக் கிட்ட ஓவர் கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து நம்ம இந்த 2024 எண்ட்ல வந்து 2-3 சீரீஸ்ல எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அந்த டெசிஷன் அவருக்கு கை கொடுக்கல. இது வந்து தோனிக்கும் நடந்திருக்குது. ஒரு ரெய்னாக்கு திடீர்னு ஓவர் கொடுப்பாரு, அந்த ஓவர்ல மேட்ச் ஆவல் தான் 20-25 ரன்ல காலி ஆயிரும். அப்புறம் அப்படியே பதுக்குவாரு. சோ யூசிங் த பார்ட் டைம் பவுலர்ஸ், அதை எப்போ எப்படி ஒரு கேப்டன் எந்த இடத்துல யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒன்றும் புதுசு கிடையாது. இம்ரான் கான் இதை வந்து திடீர்னு என்ன பண்ணாரு, ஒரு ஆலன் லாம் பிரமாதமா ஆடிந்தார். சலீம் மாலிகன் ஒருத்தர் என்ன பண்ணாரு, கையிலேன் பால் வழிக்கு வந்துட்டே அப்படி இருக்கும், அந்த ஸ்பீட் தான் போகும் பால். அவர் வந்து அவரை போல்ட் எடுத்துட்டாரு. அது கேதார் ஜாதவ் மாதிரி தான் போல சலீம் மாலிக். இதுவும் ஸ்லோ மோஷன்ல வந்து ஸ்டில் ஆயிடும் பால், போவே போகாது பால், அவ்வளவு ஸ்லோவா போடுவார். உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா பொட்டு வச்சுட்டு போற மாதிரி, பொட்டு வெடி வச்சுட்டு போற மாதிரி இருக்கு. ஆமா, கேதார் ஜாதவ் வந்து பட்டாசுக்கு நெருப்பு வச்சு திரும்பி வந்துருவாரு, அந்த மாதிரி போடுவார் பால். சோ இது நீங்க எங்க கொண்டு வரலாம்னா, இப்போ ஒரு ODIல பயங்கரமா பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, வச்சு வாங்கிடலான்ட்டுன்னு. ஆர் இதே T20 ஃபார்மேட்ல கூட கண்ணாப்புனா நடிக்கிறாங்கன்னா எல்லா மெயின் பவுலர்ஸையும் அடிச்சுட்டா இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா வாஷிங்டன் வந்து ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டு வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி வராரு, ஃப்ரண்ட் ஃபுட்ல போடுற பால் மட்டும் 2 6 வச்சிட்டாங்க. மத்தபடி போல்ட் எடுக்கிறாரு, பிரில்லியண்டா போட்டுருக்காரு. உங்க எல்லா ஸ்பின்னர்ஸுக்கும் ஓவர்ஸ் இருக்கு, அவங்களும் பிரில்லியண்டா போட்டு இருக்கும்போது இந்த விஷப்பரிச்சு பண்ண கூடாது. அதான் நான் சொல்றேன். இவங்களுக்கு டெஸ்பரேட் வர வழி இல்லைன்னா டக்குன்னு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணலாம். பட் வாஷிக்கு இருக்கு ஓவர்ஸ், இவருக்கு வருணுக்கு இருக்கு, எல்லாருக்கும் வச்சு ஹர்திக் பாண்டியா இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அந்த சமயத்துல போய் இந்த மாதிரி அபிஷேக் சர்மா கொண்டதெல்லாம் அட்வைசபிளே கிடையாது. இன்னைக்கு பரவாயில்ல, அதுல ஒரு விக்கெட் விழுந்தது நான் இல்லைன்னு சொல்ல, பட் அது வந்து ஒரு நல்ல மூவ் மாதிரி எனக்கு தெரியல. எஸ் சார், வருண் சக்கரவர்த்தி பத்தி நீங்க வந்து ஒரு சூப்பரான அனலைஸ் பண்ணீங்க. அதாவது வந்து அவர் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுற மாதிரி நல்ல உள்ள ஃபுல் லென்த்ல போட்டாரு அப்படின்னா அடிச்சிடுறாங்க. ஆனா அதே பேக் ஃபுட்ல போட்டா அவர் வந்துட்டு ராங் ஒன்னா இல்ல இப்படி திரும்புதா அப்படி திரும்புதான்னு தெரியலன்னு சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு எடுத்த அவரோட ஒரு விக்கெட் கூட பாத்தீங்கன்னா அந்த ஓவர் 2 6 போச்சு. அதுக்கப்புறம் கம்பேக் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே போட்டாரு, ராங் ஒன் உள்ள போச்சு, கண்டுபிடிக்க முடியல, பேக் ஃபுட்ல ஆட போய் அவுட் ஆயிட்டாங்க. சோ வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு அப்கமிங் பவுலர், நீங்க வந்து ஒரு அந்த டைம்ல நீங்க எல்லாம் வந்து உங்களோட டைம்ல நீங்க ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரா நீங்க இருந்தீங்க. சோ ஸ்பின் விசர்டா இருந்தனால நான் உங்ககிட்ட இந்த क्वेश्चனை கேக்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ்லாம் எந்த டைம்ல அவங்களோட யூசுவல் விஷயத்த யூஸ் பண்ணணும், எப்போ வந்து அந்த 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 மந்திரத்தை வந்து ஒளிச்சே வச்சுக்கணும். இப்ப எல்லா பாலும் போடுறோம், 6 பால் இப்படியே போட்டா கண்டுபிடிச்சிருவோம். நீங்க சொல்லுவீங்க மோஹித் சர்மா 6 பாலும் ஸ்லோ பால் தான் போடுவாரு, இப்ப எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. அதாவது மேஜிக் எப்பயாவது வந்தாதான் மேஜிக், 6 பாலும் போட்டாது மேஜிக் இல்லைன்னு. சோ ஹவு வருண் சக்கரவர்த்தி போல ரெடி வருண் அண்ட் சுனில் நாராயண் வந்து டோட்டலி எக்ஸெப்ஷன் வேர்ல்ட்லயே. அந்த மாதிரி ஆக்ஷன்ல வந்து ஒரு லெக் ஸ்பின்னோ ஒரு ஆஃப் ஸ்பின்னோ போட்டு நீங்க பார்க்கவே முடியாது யாரையுமே. ஏன்னா அவங்க பால் வந்து ரெவல்யூஷன்ஸ்ல பயங்கரமா ஸ்பின் ஆகாது, ஆனா பிரேக் ஆகி பயங்கர குவிக்கா ஆஃப் த விக்கெட் போகும். இது வந்து ரொம்ப உண்மையிலேயே மிஸ்ட்ரி, மொத்தமுமே ஃபுல் டைனமிக்ஸுமே மிஸ்ட்ரி. அதனால அவங்க ஃப்ரண்ட்ல நீங்க கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் மெயின் பவுலர், அதை பண்ண முடியாதுன்ற. 24 பாலும் ஹரீடா டொப்பு டொப்பு டொப்புன்னு பேக் ஃபுட்ல அடிச்சாங்கன்னா மிட் விக்கெட்ல ஒரு ரன்னு, இப்படி ரிவர்ஸ் ஸ்வீப் ஏதாவது ட்ரை பண்ணுமே தவிர லாஃப்டட் ஷாட்டுக்கு அவங்க போடவே கூடாது. அவங்க போட்டாங்கன்னா டீம் கோயிங். அது மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கணும் நல்லா. அந்த 24 பால் தான், அந்த 24 பாலும் டப்பு டப்புன்னு போய் பேட்ல அடிக்கணும். ஏன்னா பிச்சு நீங்க டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுது, ஓவரா ஹெல்ப் பண்ணல, பட் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இவர் ஃப்ரண்ட்ல போட்டா என்ன, அவர் 2 6 கொடுத்துட்டாருன்னா சிங்கிள் 2 சிங்கிள் இவ்வளவு 2 6 போச்சுன்னா 10 ரன் எக்ஸ்ட்ரா. அந்த 10 ரன் எங்கன்னா திருப்பி அவங்க யாராவது ஒருத்தர் ஸ்லோ ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நமக்கு உதவும். அதனால இதெல்லாம் மைண்ட்ல வச்சிருந்தா கொடுக்க கூடாது, அவ்வளவுதான் வழி கிடையாது. யூ ஆர் தி பெஸ்ட் பவுலர், யூ ஹேவ் டு பேர் தி பிரண்ட் வழி கிடையாது. அப்படிதான் நான் சொல்றேன். நீ ஜெனரலாவே நீங்க பாருங்க, இன்னைக்கு ஹோல் மேட்ச்லயே
70% of the runs were scored only of the front foot. அவங்க பொறுத்த வரைக்கும், தட் இஸ் இங்கிலாந்து ஆடும்போது நான் சொல்றேன். இந்தியா ஆடும்போது நிறைய பேக் ஃபுட், ஏன்னா அவங்க பைத்தியார்த்தனம் பண்ணாங்க. பிச்சு வந்து ரொம்ப பேஸுக்கு ஹெல்ப் பண்ணாத பவுன்ஸ் பண்ணினே இருந்தாங்க. ஆர்ச்சரும் ஓட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி. நம்ம அப்படி நவுந்து 6 ஆச்சு எல்லாத்தையும் ஸ்டாண்ட் உள்ள. அவ்வளவு ஃபாஸ்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓடி வந்து கரெக்டா அதுக்கப்புறம் ப்ரூக்கு மீதி பேர்ல ஓவர் டர்ன் அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வந்து அக்யூரேட்டா ஸ்டம்ப்ல போட ஆரம்பிக்கிறாங்க. அக்யூரேட்டா அதை முதல்லயே அவங்க பண்ணிருக்கணும். they were just relying on pace like a test match. ஆஸ்திரேலியன் பீச்சஸ்ல போறாங்க மாதிரி போட்டுருந்தாங்க. அதுலதான் எக்கச்சக்கமா ரன்ஸ் போச்சு அவங்களுக்கு. நான் வந்தாங்க திருப்பி மேட்சுக்கு டெரிஃபிக்கா எவ்ரி 2 ஓவர்ஸுக்கு விக்கெட்ஸ் எடுத்து நம்மளும் என்ன பண்ணிட்டோம், பேட்டிங்ல ஒண்ணு பார்த்தேன். நம்ம இல்ல ஆடுறவங்க அத்தனை பேருமே ட்ரிபிள் இப்பதான் தெருவில் ஃபர்ஸ்ட் கிரீட் ஆடுறாங்க இங்கிலாந்து டீம் நினைச்சுன்னு வந்த முதல் பாரு இப்படி ஃபுல் எம்ஜிஆர் பாட்டுல ஒரு கை ஆட்டுவாரு அந்த லெவல்ல இருந்தாங்க ஸ்ட்ரோக்ஸ் எல்லா பாலும் அடிக்கணும்னு. சூரியகுமார் யாதவ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரோக்ஸ் உள்ள வந்தவொடனே 2 ஸ்ட்ரோக். அதுக்கப்புறம் அப்படி ஆடி ஒரு ஸ்கொயர் கட்டுக்கு போய் காட் போயிட்டு ஹர்திக் பாண்டியா பிரில்லியன்ட் ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் பால் திருப்பி ஸ்லாஷ் அவுட்னா நாங்க கிடையாது 10 ஓவர்ல முடிச்சுட்டு போன ஹோட்டல்ல போய் ஒரு புது படம் வாங்கணும் நாங்க அப்படின்ற லெவல் ஒரு அவசரத்துல ஆடுறாங்க. அப்படி அவ்வளவு மட்டமான டீம்ல அவங்க கிடையாது. சோ அது அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல் அப்படிலாம் நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா கம்பீர் 4 தடவை உள்ள வந்துட்டு போயிட்டாரு. நான் பார்த்தேன் மேட்ச் நீங்க அதை கவனிச்சிருக்கீங்க. திடீர்னு நம்ம மேட்ச் நிறுத்திட்டாரு. யாரோ கிரௌட்ல இருந்து வரான்னு பார்த்தா கம்பீர் வந்துட்டு திரும்பி போயிட்டு என்ன ஆடுறீங்க நீங்க அப்படின்ட்டு 2 புருவத்தை அப்படி சுருக்கிட்டு திருப்பி உள்ள போயிட்டாரு. அதனால கிட்டத்தட்ட கம்பீர் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க நீ. ஆனா எனக்கு திலக் வர்மா நீங்க சொன்ன மாதிரி அவர் நிக்காம இருந்திருந்தாருன்னா இந்த விக்கெட் எல்லாம் போனது வந்து சூரியகுமார் யாதவ் விக்கெட் த்ரோ பண்ணது. இவர் சஞ்சு சாம்சன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடிட்டு இருந்தாரு. அது வந்து ஷார்ட் பால் நல்லா வந்துருச்சு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த பால் ஃப்ரண்ட் ஃபுட்ல. அவர் இங்க ஆட போய் அவர் அவுட். சோ இதெல்லாம் வந்து காஸ்ட்லியா போயிருக்கும் இஃப் திலக் வர்மா டிட் நாட் ஸ்டாண்ட். இல்லைங்களா சார்? இல்ல நம்ம கவனிக்கணும் பாஸ். இப்ப வந்து சஞ்சு சாம்சனும் பேட்டிங் கோச்சும் பார்த்து பேசினாங்கன்னா போன மேட்சும் 2 4 அடிச்சோன்னா இதே மாதிரி எடுத்தாங்க. ஷார்ட் பால் தூக்கி அடிக்கிறது மிட் விக்கெட் கரெக்டா. முன்ன வந்து ருத்ராஜ் கைக்வாடு பண்ணுவாங்க. வந்த உடனே மிட் விக்கெட் கரெக்டா சர்க்கிள் கிட்ட ஒரு ஆள் வைப்பாங்க, பவுன்ஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் மெதுவா அடிப்பாரு லாபம். அதை கரெக்டா பண்றாங்க சஞ்சு சாம்சன் இப்போ. சோ அந்த ஷாட் அவர் ஜாகிரதையா தான் இருக்கணும். எந்த ஃபீல்ட்ல எங்க நிக்கிறான்னு பாக்கணும் அவரு. சோ அதையும் பிளான் பண்றாங்க. பட் அவங்க வந்து ஒரு அவசரம் 5 பேரு 2 அம்பையர் எல்லாரும் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு இந்தியாவை பயமுறுத்தி வின் பண்ணிடணும்னு பார்த்தாங்க. அது இந்த பிச்சில் இந்த முட்டிக்கு மேல பால் வராதோது நீங்க எங்களை எதுவுமே பண்ண முடியாது. நாங்க அண்ணாத்த ஆடுறா ஒத்திக்கோன்னு ஆடினே இருப்போம். எங்களை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இதே நீங்க ஆஸ்திரேலியன் விக்கெட் இருந்தா நீங்க கொத்தின்னு போலாம் எங்களை. இங்க நீங்க உங்களை ஃப்ரண்ட்ல இறங்கி அடிப்போம். நாங்க நீங்க ஃபாஸ்டா போட அடிப்போம். அந்த மட்டும் இந்த பிச்சில் பண்ணவே விடுது. எஸ் சார். இப்போ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, இப்போ ரவி விஷ்ணாய் சூப்பரா போட்டாரு, எல்லாமே ரைட், ஓகே, நல்லா பண்ணாரு, வெரி குட். பட் இந்த T20 செனாரியோலயே ஒருத்தர் அப்படியே ஒதுக்கி வச்சிட்டாங்களே சார், யுஸ்வேந்திர சஹால் அப்படின்ற ஒரு ஸ்பின்னர். இப்போ இந்த அஸ்வின் ஜடேஜாக்கு அப்புறமா யுஸ்வேந்திர சஹால் குல்தீப் தான்ப்பா, குல்ச்சா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குல்ச்சா ஃபுல்கா நானு ரோட்டி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, எங்க கிட்ட புது ஐட்டம் இருக்குன்னு சொல்லி இப்ப T20 பொறுத்த வரைக்கும் இந்தியா டூ மெனி ஆப்ஷன்ஸ். ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க, ஒவ்வொரு ஐபிஎல் பிரான்சைஸ்ல இருந்து ஒரு ஸ்பின்னர், ஒவ்வொரு ஐபிஎல் பிரான்சைஸ்ல இருந்து ஒரு ஓபனர். சோ அந்த ஸ்குவாட எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நான் அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் when there is already someone who is bowling well, நல்லா போட்டிருக்காருப்பா இவரு, அப்புறம் ஒரு ஆப்ஷன் வராங்கன்னா அந்த பவுலரை வச்சுக்கிட்டு அவருடைய ஒரு இதெல்லாம் நல்லா போடலன்னு இப்பதானே சார் அடுத்த ஆப்ஷனுக்கு போவாங்க. சஹால ஏன் வந்து, ஏன்னா இன்னுமே அவர் பவர் பிளேல வந்தா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, 7வது ஓவர் போட்டா 8வது ஓவர் போட்டா ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்ற ஒரு கிட்டத்தட்ட பிஷ்னாய் is doing whatever Chahal can do. Effectively is doing it. He's also batting very well. He's a lovely fielder. எல்லா இடத்துலயுமே இப்ப சஹாலோட பிஷ்னாய்க்கு ஒரு எட்ஜ் இருக்கு. பிஷ்னாயோட ஆக்ஷன் வந்து ஸ்லோ மோஷன்ல போறது ஒரு பும்ராவே ஸ்லோ மோஷன்ல ஸ்பின் போட்டே அப்படி இருக்கும். இங்கே இருந்து வருது லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்து கை வந்து டுவர்ட்ஸ் தி லெக் ஆஃப் தி பேட்டர் வருது, ரைட் ஹேண்ட் பேட்டர். எசைக்கான ஒரு லைன் ஆட்டோவே ஃபுல் ஆட்டோ மேல சாராயத்தை ஊத்திட்டு சுசுக்குன்னு போகும் பாருங்க, புரியுது அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன். சோ அவரு வந்து டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப பேஜார் போலரு. வருண் சக்கரவர்த்தி எல்லாம் நீங்க டிராப் பண்றது கிரைம். ஏன்னா அப்படி விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ், எப்போ வந்தாலும் ஒரு போல்டு சொல்லி போல்டு எடுக்கிறாருன்னா அவங்களுக்கு க்ளூவே இல்லை. தூக்கி அடிச்சு அவுட் ஆனா கூட பெரிய கிரெடிட் கிடையாது போல இருக்கு. போல்டும் எப்படி ஒருத்தர் எடுத்துனே இருக்காருன்னா அவர் என்ன போடுறாருன்னே அவருக்கு புரியலன்றது தெரியுது.
அதுவும் இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் லோ விக்கெட்ஸ்ல எல்லாம் தாதா. மை ரிக்வெஸ்ட் இப்ப நம்மளுடைய வீடியோஸ் பேசும்போது நம்ம இப்ப ரீசெண்டா கூட அமைச்சாரு தேங்க் பண்ணி நம்ம அவரை ஓடிஐல எடுக்காதது தப்புன்னு சொன்னதை. இன்ஃபேக்ட் ஐ செட் ஓகே யூ ஹேவ் டு பிளேன்ற மாதிரி தான் நான் சொன்னேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம T20 ஃபார்மேட்ல என்ன பண்ணிட்டோம், 4 ஸ்பின்னர், அபிஷேக் சர்மா சேர்த்து 5 ஸ்பின்னர். இதை யார் பண்ணாங்கன்னா வேர்ல்ட் கப்ல ஆப்கானிஸ்தான் பண்ணாங்க பாகிஸ்தான் அகேன்ஸ்டா, 4 ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ஸ்பின்னர். நம்ம வந்தே மாத்திர மாதிரி ஒரே ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சுக்கோம், அவரையும் நாங்கள் லெவலில் எடுக்க மாட்டோம். அஸ்வினும் மேட்ச் பார்க்கணும், முடிஞ்சா ஒரு டிக்கெட் வாங்கி மேட்ச் பார்க்கட்டும், ஆனா ஸ்பாட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுக்காமே இருந்தோம். இப்ப T20 எப்படி ஆகி போச்சு ஸ்ட்ராட்டஜினா, பேக் த டீம் வித் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ். ஃபுல் 4-5 ரைட் ஆர்ம் ஸ்பின்னர், பட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் எக்கச்சக்க பேர். நம்ம அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போயிட்டு இருக்கு இப்ப டீம். பட் இந்த நம்ம ஊர் டைப் ஆஃப் விக்கெட்ஸுக்கு ஸ்பின்னர்ஸால தான் எடுக்க முடியும். அதுவும் ஸ்பின்னர்ஸ் பேக் ஃபுட்ல ஃபோர்ஸ் பண்ணினே இருந்தாங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போலிங் போறதை கொஞ்சம் கட் பண்ணணும், பயங்கரமா பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம்.